ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் மார்க்சிசம். அப்போ நீங்கள் தனியாக ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கலாமா? மார்க்சிசம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி வச்சுருக்கக்கூடாது. தி ஆரிஜின் ஆஃப் ஃபேமிலி, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் த ஸ்டேட். இது எங்கெல்ஸோட ஃபேமஸான புக். எங்கெல்ஸ் அண்ட் கார்ல் மார்க்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 1848 தி கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோங்கிற புக்கை வெளியிடுறாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோலேயே கார்ல் மார்க்ஸ் தெளிவாக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் எந்த விதமான சொத்துக்கள் இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கு சேர்ந்ததாக இருக்கணும்னு நினச்சாங்க. ஸோ கலெக்டிவ் ஓனர்ஷிப்பாக இருக்கணும், எல்லாத்துக்கும் சம வாய்ப்புகள், எல்லாத்துக்கும் சமமான வேஜஸ், இப்படி இருந்தால் தான் கேபிட்டலிசமோட எக்ஸ்ப்ளாய்டேஷனை நம்ம தவிர்க்க முடியும்னு சொல்கிறாரு. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருந்தால் இந்த வர்க்க பேதம் உருவாயிரும். அதாவது அப்ரெசர் அப்ரெஸ்டு, இருக்கிறவன் இல்லாதவன், ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ், இப்படி இந்த டிவிஷன் இருக்கக்கூடாதுங்கிறது தான் கார்ல் மார்க்ஸோட முக்கியமான கொள்கையே. அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரப்போ இந்த கார்ல் மார்க்ஸோட கொள்கைகள் பரவுது. அப்போ இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்க, கேபிட்டலிஸ்ட் உழைப்பாளிகளோட உழைப்பை உறிஞ்சிட்டு அவங்களுக்கு போதுமான வேஜஸ் கொடுக்கல. இதுதான் கார்ல் மார்க்ஸோட முக்கியமான அக்யூசேஷன். அதுக்கப்புறம் த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ 1848 பப்ளிஷ் ஆனது. தி ஆரிஜின் ஆஃப் ஃபேமிலி, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டேட் 1884 பப்ளிஷ் ஆனது. நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஈஸியாக அந்த இயர்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ 1848, அதே கொள்கையை சொல்கிற இன்னொரு புக்கு 1848 உல்ட்டா பார்த்தீங்கன்னா 84. அப்போ ஆரிஜின் ஆஃப் ஃபேமிலி, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அந்த ஸ்டேட் 84. ஆனால் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோங்கிறது 2 பேரும் சேர்ந்து எழுதிக்கிறாங்க, எங்கெல்ஸ் அண்ட் மார்க்ஸ். ஆனால் ஆரிஜின் ஆஃப் ஃபேமிலி, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அந்த ஸ்டேட் எங்கெல்ஸ் மட்டும் எழுதின புக்கு. இதில் இன்னொரு விஷயம், சரி கலெக்டிவ் ஓனர்ஷிப்பு, சரி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருந்தால் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, இதெல்லாம் மார்க்ஸ் சொல்லிட்டார். ஆனால் எங்கெல்ஸ் ஒன்று சொல்கிறாரு, மார்க்ஸோட கொள்கையும் அதுதான். இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சம்மந்தம் இருக்குங்க. அந்த டைட்டில் ஆஃப் த புக்கே பாருங்கள், தி ஆரிஜின் ஆஃப் ஃபேமிலி, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் தி ஸ்டேட். நம்ம எதுக்கு இங்கே ஃபேமிலிங்கிற ஒரு செட்டப்பை கொண்டு வரோம், எதுக்கு நாம் இங்கே மேரேஜ் பண்ணிக்கிறோம், நம்மளுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வம்சமாக ஒவ்வொரு ஜென்ரேஷன் வழியாக அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை கடத்தணும். அதுக்கு ஃபேமிலிங்கிற ஒரு சோஷியல் ரிச்சுவல் தேவைப்படுது. அது மூலிமா வரவங்க அவங்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை சேஃப்கார்ட் பண்ணி அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை அடுத்து அவங்க பெற்றுக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போது இந்த இடத்துல ஃபேமிலிங்கிற ஒரு சிஸ்டமே இந்த வர்க்க பேதத்தை உருவாக்குது, அப்ரெசர் அண்ட் அப்ரெஸ்டு அப்படிங்கிற இதையும் மார்க்சிசம் சொல்லியிருக்குங்க. அப்போ இதை பார்க்குறப்போ நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். கம்யூனிசம், மார்க்சிசம் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த ஐடியா எப்படி ஒரு ஃபேமிலி பற்றி சொல்கிறாங்க, ஃபேமிலிங்கிறதே இந்த இடத்துல உருவாக்கப்பட்ட ஒன்று, அதில் அன்பு, பாசம் இதெல்லாம் பார்க்காம மணி பேஸ் பண்ணி மட்டும்தான் மார்க்சிசம் மணி, கிளாஸ் எக்ஸ்ப்ளோடேஷன் இதை மட்டுமே பார்க்குதுன்னு ஒரு அக்யூசேஷன் இருக்குது. மார்க்சிசம் பற்றி ஃபுல்லாக நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற லிங்க் டச் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஹாப்பி லேர்னிங்.